தேவன் அழைத்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க, ஊழியத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அழைப்ப அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உறுதிப்படுத்துற அளவுக்கு தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த அழைப்புல தான் தேவன் என்ன செய்வாங்க அப்படின்னா, உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவான திட்டத்தை அவர் சத்தத்தின் மூலமாகவோ இல்ல வேத வசனத்தின் மூலமாகவோ சொப்பனங்களின் மூலமாகவோ தரிசனங்களின் மூலமாகவோ ஆண்டவர் எந்த நபரை தெரிந்து கொள்கிறாங்களோ அந்த நபர்கிட்ட பேசுவாங்க. ஒருவேளை அந்த நபருக்கு சொல்லுகிற இன்னொரு நபர்கிட்டையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அவர்கிட்ட பேசுற ஆண்டவர் நிச்சயமாய் உன்னிடத்திலும் பேசுவார். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். பேதுருட்ட கொர்நேலி வீட்டுக்கு போக சொல்லுகிறாங்க. அதே மாதிரி கொர்நேலி வீட்டை சொல்றாங்க, இப்படி ஒரு மனுஷன் வருவான் என்று சொல்லுகிறாங்க. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அபிஷேகம் பண்ண அனனியாட்ட சொல்லுகிறாங்க. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னது இது சொல்லப்படும். அப்ப தேவ பிள்ளைக ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஒருத்தர் உங்களை ஆண்டவர் ஊழியனா சொல்லி இருக்கிறாங்க, உங்க மேல வல்லமை, வெறித்தனமான வல்லமை வரப்போது, நீங்க அதனால பணம் நிறைய சம்பாதிக்க போறீங்க, இது நிமித்தமாக நீங்க என்ன செய்ய போறீங்க, சபைகளை எல்லாம் பாலாக்க போறீங்க. ஏன்னா சொல்ற ஆளு வெறித்தனமான ஆள் தானே. ரஜினி ஸ்டைல்ல தான் இன்னைக்கு நடிகர்கள் ஸ்டைல்ல தான் இன்னைக்கு என்னது பேசுற. திடீர்னு ஒருத்த வாரம் பட்டைய கலப்புங்க, அப்பதான் நம்ம நினைக்க வேண்டி இருக்குது, இது ஒருவேளை படத்துல இந்த வார்த்தை என்ன எவனாவது நடிகர் சொல்லி இருக்கிறானா, இவன் பட்டைய கலப்பு சட்டைய கலப்புன்னு சொல்றானே, ஒரு ஊழியக்காரன் பட்டைய கலப்பு சட்டைய கலப்பு படத்துல சொல்றதெல்லாம் சபையில உள்ள விசுவாசிகள் சொல்றாங்க. அதை கேட்டு ஊழியன்னு சொல்றான் பட்டைய கலப்பு சட்டைய கலப்பு கட்டைய கலப்பு. என்னங்க ஒரு உலகத்தான் பேசுறது, ஒரு நடிகம் பேசுறத சபைக்குள்ள பேசுறீங்க. Children of God, if a person is called for the ministry of God, God will first call you and suddenly you cannot become the servant of God. God will confirm your calling by how he has chosen you. He will confirm you his plan. He will speak to you through his word, through his vision or prophecy. He will speak to that person who is being called as well, and through also the other servants of God, they will also come and tell you, God is telling me such things about you. And all this will happen. For this it is an example which is mentioned in the scripture in Acts of the Apostles. God is speaking to Peter, go meet Cornelius, and God is also speaking to Cornelius that Peter will come and meet you. The same way to Apostle Paul also, God is speaking in the vision that Hananias will come and meet you. Likewise, God will prophesy and confirm this calling, that whether you are chosen for ministry, God will confirm you through such examples. Not one person, someone who is coming to the meeting, he will say, he will prophesy, he will show the hand towards you and say, you will get great power soon, and through this you will start earning more money. Is this prophecy for calling? Is this prophecy that you are chosen? Not like that. You should be very careful. You should not be deceived by such people. And during these meetings, they are using some words from the cinema dialogues. Only after listening to such new words, I will come to know, oh, this is from some cinema. I think they are using such words. When people tell me, I will know. Who are you? Are you a servant of God or an actor? Who are you to talk such words in the churches? Why are you behaving like actors in the churches? தேவ பிள்ளையே, Children of God, இப்படி யாராவது சொன்ன உடனே என்ன செய்யறது, உடனே ஊழியத்தை ஆரம்பிச்சிடுறது. when someone prophesy to you like this, you will at once start your ministry. அவரே சொல்லுவார், இன்னைக்கே உன்னை வாங்க, உன்னை இன்னைக்கே அபிஷேகம் பண்ணிடுறேன், உடனே அபிஷேகம் பண்ணிடுறது. That person will call you, come today, I will anoint you, and on the same day you will be anointed. இவர் தேவனிடத்திலிருந்து உண்மையிலே தேவனோடு வாழ்கிற ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்தா இப்படி எல்லாம் நிச்சயமா செய்ய மாட்டாரு. If that person who is anointing a person as a servant of God, if he is living with God, he will definitely not do such things. இப்ப சமீப காலத்துல சில பிரச்சனைகளை நம்ம எல்லாம் டிவில, நியூஸ்கள்ல, யூடியூப்கள்ல, பேஸ்புக்ல இதுல எல்லாம் நம்ம என்ன செய்தோம், அதாவது சபையை பாழாக்குகிற அசுத்த, அதாவது விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள் என்ன செய்தாங்க, இன்னைக்கு சிக்கி தவித்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட, அதாவது எழுப்புதல் டிவில என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த தகுதி இருக்குன்னு சில தகுதிகளை அதுல பேசி இருந்தாங்க. Children of God, recently we saw in all the news channels about
So one particular person who was caught in adultery, that is in YouTube channels, in Facebook, in all the TV channels we saw about this recently. These are the people who are filled with adultery. They have the eyes of adultery. They are the people who are living a sinful life. In all the YouTube channels, they were speaking about all this. But in one particular revival channel, they spoke about the qualification of a servant of God, தேவ பிள்ளையே, children of God. நம்ம இன்னைக்கு ஊழியனா மாறணும் அப்படின்னா, If you want to become a servant of God, இப்ப தேவனோட கனி கொடுத்து வாழ்றோம். தேவன் நமக்கு என்ன செய்வாங்கன்னா, நம்மள தான் ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, நம்மளோட பேசுவாங்க. you live with God the fruit bearing life. If you are called by God, God will definitely speak to you. அதுக்கு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. That is why this calling is given. அதாவது நம்ம நினைப்பது போல ஏதோ யாரோ ஒருவர் சொல்லுகிறதுனால அப்படி கிடையாது. As we think that some other person is coming and telling you you are called, it is not like that. நல்லா கவனிங்க. Listen carefully. மத்தேயு 22வது அதிகாரம் Matthew chapter 22 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. verse 14 says, அந்தபடி அழைக்கப்பட்டவர் அநேகர், for many are called, தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், but few are chosen. இப்போ ஒரு பாவி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவனோடு வாழ்ந்து தேவ சத்தத்தை கேட்டு அழைப்புக்கு வந்து அவன் தேவ சத்தத்தை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவனுக்குரிய ஊழியத்துக்குரிய தரிசனங்களை திட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவனை அந்த அழைப்புல நடத்தி கொண்டே இருப்பாங்க. If a believer who is coming to the church is becoming a disciple of God, and if he has the calling, God will speak to him through the vision, and God will reveal to him the plans about his calling. அந்த அழைப்புக்கு அவன் எப்படி இருக்குன்னா பாத்திரவானாய் காணப்பட வேண்டும். He should be a deserving person for that calling. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் நம்ம அழைக்கிற அழைப்புக்கு, அதாவது ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கு உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 1 Thessalonians chapter 2 verses 11 and 12 says, for you know how like a father with his children we exhorted each one of you and encouraged you and charged you to walk in a manner worthy of God who calls you into his own kingdom and glory. இந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல நம்ம பாத்திரரா என்ன செய்யணும், நடக்கணும். அந்த பிரயாசத்துல அந்த பலன்ல இரவு பகலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, கண் விழிக்கிறதுல, முழங்கால் போடுகிறதுல, ஆமா இதுல ஒரு ஊழியன் என்ன செய்யப்படுவானா, அழைக்கப்பட்ட போது அவன் இதுல பழக்குவிக்கப்படுகிறான். எதுல பழக்குவிக்கப்படுகிறான் அப்படின்னா, உபவாசிக்க பழக்குவிக்கப்படுகிறான், ஜெபிக்க பழக்குவிக்கப்படுகிறான். ஜெபிக்க அப்படின்னா சும்மா இப்ப அந்த மத்தியான வேலையில ஜெபிச்சுட்டு படுக்கிறது இல்ல, அதிகாலையில ஜெபிக்க பழக்குவிக்கிறாங்க. அந்தி சந்தி மத்தியான வேலையில, சாயங்கால வேலையில, ராக்கால வேலையில, அதிகாலை வேலையில, இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அழைத்த அழைப்புல நிற்கிற அந்த பகுதியில அவனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் என்ன செய்யறாங்கன்னா ஜெபத்துல வழி நடத்துகிறாங்க. அதே வேளையில உபவாசத்துல வழி நடத்துகிறாங்க. அந்த உபவாசமும் ஜெபமும் அவனுக்கு வரும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த தேவனுடைய பிள்ளை தேவ சத்தத்தை கேட்கிறான், தேவ சித்தத்திற்கு ஆயத்தப்படுகிறான், தன்னுடைய அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாக நடந்து கொண்டிருக்கிறான். இந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரனாய் நடக்கிறதை பார்த்து இவன், அதாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய சிலுவையை எடுத்து சுமந்து அனுதினமைய பின்ன வருவான் என்கிறத பரலோக உறுதிப்படுத்தினாதான் அதுக்கு அப்புறம்தான் உன்னை தெரிந்து கொள்ளவே செய்வாங்க. Children of God, a person who is called will be practiced in this calling first. God will give him practice in fasting and prayer. Prayer is not just praying a few minutes in the afternoon and going to sleep. Not like that. That prayer life will be like praying early in the morning, playing in the mid-noon, playing late night, throughout the night. All this practice will be given by God and Holy Spirit when you are called. And after that, God will make you hear his voice. He will give you the voice of his calling. He will give you the voice of his will. Whether you are chosen to do his will, he will keep on giving you practice in all this. And if you become a deserving and worthy person of God, God will check you whether you are ready to carry the cross and follow him for his ministry.
if you are willing to do this, then only God will confirm that you are chosen by Him.